பெரும்பாலான மக்கள் காமத்தை கட்டுப்படுத்துவது விருப்ப சக்தியால் மட்டுமேன்னு நினைக்கிறாங்க. அது தவறு. இது பழக்கத்தை பற்றியது. இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு எளிய 5 தினசரி பயிற்சிய காட்டுகிறேன். இது உங்கள் சிந்தனை, உணர்வு மற்றும் செயல்களை மாற்றும். இன்றே தொடங்குவோம். பகுதி 1. விழிப்புணர்வு. முதல் கருத்து. விழிப்புணர்வு. இது எல்லாவற்றின் அடித்தளம். உண்மை என்னவென்றால், காமம் எங்கிருந்தும் தோன்றுவதில்லை. அதற்கு எப்பொழுதும் ஒரு தூண்டுதல் இருக்கும். சலிப்பாக இருக்கலாம், தனிமையாக இருக்கலாம், நீண்ட நாளைக்கு பிறகு மன அழுத்தமாக இருக்கலாம். பிரச்சனை என்னவென்றால், பெரும்பாலான மக்கள் என்ன காரணம் என்று புரிந்து கொள்வதற்கு முன்பே உந்துதலுக்கு பதிலளிக்கிறார்கள். எனவே நான் உங்களுக்கு பயிற்சி செய்ய விரும்புவது இதுதான். உந்துதல் உணரும் தருணத்தில் நிறுத்துங்கள். ஒரு மெதுவான ஆழமான மூச்சு எடுங்கள். 3 கேள்விகள் கேளுங்கள். இதை எது தூண்டியது? நான் இப்போது உண்மையில என்ன உணர்றேன்? இது உண்மையிலேயே நான் விரும்புவதுதானா? அந்த இடைநிறுத்தம், விழிப்புணர்வின் அந்த ஒரு தருணம் எந்த அளவு விருப்ப சக்தியையும் விட சக்தி வாய்ந்தது. உண்மையான உதாரணம். இரவு 11 மணி. கற்பனை செய்யுங்கள். படுக்கையில் படுத்திருக்கிறீர்கள். சலிப்பாக தொலைபேசியில் சுருளுகிறீர்கள். திடீரென்று உந்துதல் உணர்கிறீர்கள். பெரும்பாலான மக்கள் நொடிகள்ல கொடுத்து விடுவாங்க. ஆனால் நிறுத்தி சொன்னா, நான் சலிப்பாக இருக்கிறேன். நான் சோர்வாக இருக்கிறேன். இது ஒரு தூண்டுதல் தருணமெல்லாம் மாறும். தொலைபேசியை கீழ வையுங்கள். கண்களை மூடுங்கள். சுவாசியுங்கள். உந்துதல் கடந்து போகும். விழிப்புணர்வு சிக்கலானது அல்ல. இது நீங்கள் செயல்படுவதற்கு முன்பு உங்களுக்கு கவனம் செலுத்தும் பழக்கம் மட்டுமே. பகுதி 2. மொபைல் திறங்கள். நேத்து நீங்க என்ன பார்த்தீங்க அப்படின்னு பாருங்க. யாரை பின்தொடர்கிறீர்கள் என்று பாருங்க. கேளுங்க. இந்த அக்கவுண்ட் என்னை சிறந்த நபராக்குகிறதா அல்லது என் பலவீனத்தை உணவளிக்கிறதா? தூண்டும் அக்கவுண்ட் அன்ஃபாலோ செய்யுங்கள். டைம் வேஸ்ட் செயலிகளை நீக்குங்கள். குறிப்பாக இரவு 9 மணிக்கு பிறகு உங்கள் விருப்ப சக்தி மிகக் குறைவாக இருக்கும்போது. உதாரணம். நான் அறிந்த ஒருவர் ஒரே நாளில் 47 கணக்குகளை அன்ஃபாலோ செய்தார். ஒரு வாரத்திற்குள் அவர்களின் உந்துதல்கள் கிட்டத்தட்ட பாதியாக குறைந்தன. ஏனென்றால் அவங்க வேறொரு நபரானார்கள் என்பதால் அல்ல உணர்வை உணவளிப்பதை நிறுத்தினார்கள். உங்கள் சூழல் உங்கள் மனதை வடிவமைக்கிறது. உங்கள் போன் உங்கள் சூழல். அதை கட்டுப்படுத்துங்கள். பகுதி 3. சக்தியை திசை திருப்புங்கள். 3வது கருத்து சக்தியை திசை திருப்புங்கள். இது ஒரு விளையாட்டு மாற்றி. யாரும் சொல்லாத ஒரு விஷயம் இதுதான். காமம் தீய சக்தி அல்ல. இது வெறும் சக்தி. வலிமையான சக்தி வாய்ந்த சக்தி. திசை இல்லாமல் திசையில்லாத சக்தி அழிவுகரமாகிறது. ஆனால் திசையுடன் சக்தி உங்கள் மிகப்பெரிய வலிமையாகிறது. உந்துதல் வரும்பொழுது மனரீதியாக மட்டும் சண்டையிடாதீர்கள். உங்கள் உடலை நகர்த்துங்கள். உடனடியாக 20 புஷ்அப்ஸ் செய்யுங்கள். 10 நிமிட வேகமான நடை போங்கள். ஜம்பிங் ஜாக்ஸ், குளிர் தண்ணீர், குளியல், படிகளில் மேலும் கீழும் ஓடுங்கள். என்ன செய்கிறீர்கள் என்பது முக்கியமில்ல, நகருங்கள். இது ஏன் வேலை செய்கிறது என்றால், வலிமையான உந்துதல் உணரும் பொழுது உங்கள் உடல் அட்ரினலின் மற்றும் டோபமினால் நிரம்பும். உடற்பயிற்சி அதே இரசாயன சக்தியை பயன்படுத்துகிறது. 5 நிமிட இயக்கத்துக்குள் உந்துதல் பலவீனமடைகிறது. 10 நிமிடங்களில் அது பெரும்பாலும் முழுமையாக மறைந்துவிடும். ஒரு நடைமுறை உதாரணம். ஒரு இளைஞன் இரவு 10 மணி அளவில் தினமும் போராடுவார். எனவே அவர் ஒரு விதி செய்தார். உந்துதல் வரும் ஒவ்வொரு முறையும் இனி முடியாமல் போகும் வரை புஷ்அப்ஸ் செய்வார். 3 வாரங்களில் அவரது உடல் அந்த இரவு நேரத்தை சரணடைவதற்கு பதிலாக உடற்பயிற்சியுடன் தொடர்புபடுத்தத் தொடங்கியது. உங்கள் சக்தி உங்கள் எதிரி அல்ல. அதை திசை திருப்புங்கள். பயன்படுத்துங்கள். பகுதி 4. டைரி எழுதுங்கள். 4வது கருத்து டைரி எழுதுதல். பெரும்பாலான மக்கள் டைரி எழுதுதல் பலவீனம் என்று நினைக்கிறாங்க. ஆனால் உண்மை என்னன்னா, டைரி எழுதுதல் இருக்கும் மிக சக்தி வாய்ந்த சுய விழிப்புணர்வு கருவிகளில் உண்டு. சிகிச்சையாளர்கள் பயன்படுத்துகிறாங்க. விளையாட்டு வீரர்கள் பயன்படுத்துகிறாங்க. சிஇஓக்கள் பயன்படுத்துகிறாங்க. உங்கள் தினசரி 3 நிமிஷ டைரி பயிற்சியில நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். நேற்று நீங்கள் எதிர்கொண்ட ஒரு தூண்டுதலை எழுதுங்கள். அதற்கு எவ்வாறு பதிலளித்தீர்கள் என்று எழுதுங்கள். அடுத்த முறை வித்தியாசமாக என்ன பண்ணுவீங்க அப்படின்னு எழுதுங்க. அவ்வளவுதான். 3 வாக்கியங்கள் 3 நிமிடங்கள்ல. ஆனால் அந்த 3 வாக்கியங்கள் மணிக்கணக்கான சிந்தனையை விட உங்களை பற்றி அதிகமாக கற்பிக்கும். ஒரு உதாரணம். யாரோ 21 நாட்களுக்கு தங்கள் தூண்டுதல்களை டைரியில் எழுதத் தொடங்கினார்கள். 15ஆம் நாளில் அவர்கள் உணர்ந்தார்கள். ஒவ்வொரு தடுமாற்றமும்
இரவு 10 மணிக்கும் நள்ளிரவுக்கும் இடையில் தனியாக இருக்கும்போது நடந்தது. எனவே அவர்கள் மாலை வழக்கத்தை மாற்றினார்கள். இரவு 9:30 மணிக்கு நண்பரை அழைத்தார்கள். 10:30 வரை படித்தார்கள். 11 மணிக்கு தூங்கினார்கள். முறை உடைந்தது. எழுதுங்கள், எதிர்கொள்ளுங்கள், சரி செய்யுங்கள். பகுதி 5. பொறுப்பு உணர்வு. 5வது மற்றும் இறுதி கருத்து பொறுப்புணர்வு. இது எல்லாவற்றிலும் மிக முக்கியமானதாக இருக்கலாம். நீங்கள் தனியாக போரிட வடிவமைக்கப்படவில்லை. யாரும் இல்லை. இதை மௌனமாக, இரகசியமாக நீங்களே கையாள வேண்டும் என்ற எண்ணம். அந்த எண்ணம் உங்களை தடுத்து நிறுத்துகிறது. பொறுப்புணர்வு என்பது எல்லாவற்றையும் எல்லோரிடமும் ஒப்புக்கொள்வது அல்ல. ஒரு நம்பகமான நபரை கண்டுபிடியுங்கள். ஒரு நண்பர், ஒரு வழிகாட்டி, ஒரு குடும்ப உறுப்பினர் மற்றும் உங்கள் பயணத்தில் நேர்மையாக இருக்க உறுதியெடுங்கள். வாரந்தோறும் சரிபாருங்கள். வெற்றிகளை பகிருங்கள். போராட்டங்களை பகிருங்கள். கடினமான கேள்விகளை கேட்கும்படி அவர்களை கேளுங்கள். உதாரணம்: இரு நண்பர்கள் ஒரு எளிய ஒப்பந்தம் செய்தார்கள். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒருவருக்கொருவர் ஒரு வார்த்தை எஸ் அனுப்பினார்கள். நீண்ட உரையாடல்கள் இல்ல, வெறும் நேர்மை. அந்த ஒரு வார்த்தை இருவரையும் 1 வருஷத்துக்கு மேல பொறுப்பா வச்சிருந்தது. நீங்க ஒரு சரியான ஆதரவு அமைப்பு தேவையில்ல. வெறும் ஒரு நேர்மையான உறவு தேவ. அத கண்டுபிடியுங்கள், பயன்படுத்துங்கள். சுயமேன்மையை கட்டத் தொடங்க இது மட்டுமே தேவை. விழிப்புணர்வு, சுத்தமான உள்ளீடுகள், உடல் மீட்டமைப்பு, டைரி எழுதுதல், பொறுப்புணர்வு. 30 நாட்களுக்கு தினமும் இதை செய்து உங்கள் வாழ்க்கை எவ்வாறு மாறுகிறதுன்னு பாருங்க. இது உங்களுக்கு உதவி இருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்க இத பார்க்க வேண்டும். அடுத்த வீடியோல சந்திப்போம்.